நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை திடப்படுத்தி நம்மோடு கூடர்ந்து வழி நடத்தும் ஆண்டவரின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். காமா ஊழியர்களின் சார்பாக ஒளிபரப்பாகும் மனமகிழ்ச்சி நேரம் நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். காமா ஊழியத்தின் ஒரு பகுதியான இந்த தொலைக்காட்சி ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மனமகிழ்ச்சியின் நேரம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. இன்றைக்கும் சிந்திக்கும்படியாக நாம் எடுத்துக்கொண்ட வார்த்தை ஆபகுக் தீர்க்கதரிசன புத்தகத்தின் 3ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனம். அந்த வசனத்தில் ஆபகுக் தீர்க்கதரிசி மகிழ்ச்சியோடு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிருப்பேன். ஒரு மகிழ்ச்சியின் வார்த்தையை ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்லி நமக்கு வைத்திருக்கிறார். ஆனால் இதே ஆபகுக் தீர்க்கதரிசி 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அநேக கேள்விகளை ஆண்டவரிடத்தில் கேட்டார். நெருக்கமான கேள்விகளை கேட்டார், பாரமான கேள்விகளை கேட்டார். ஆபகுக் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த நேரத்தில் வாழ்ந்த தீர்க்கதரிசி. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்த பொழுது அவர்கள் மத்தியில் வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி. எனவே ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரே, என் ஜெபத்தை நீர் கேளாமல் இருக்கிறது என்ன? இந்த ஜனங்களெல்லாம் எவ்வளவு பாவம் செய்கிறார்கள், இதை நீர் பாராமல் இருக்கிறது என்ன? என்னுடைய கண்கள் கொடுமையை பார்க்கிறதே, என்னுடைய கண்கள் வேதனையான காரியங்களை பார்க்கிறதே, எனக்கு சோர்வு உண்டாகிறதே. பாரத்தோடு புலம்பின தீர்க்கதரிசி 3ஆவது அதிகாரத்தில் மகிழ்ச்சியாய் சொல்லுகிறார், எதை குறித்தும் நான் பயப்பட மாட்டேன், எதை குறித்தும் நான் சோர்வடைய மாட்டேன், நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், என்ன நடந்தாலும் சரி நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். பாருங்கள், எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம். பாரத்தோடு இருந்த ஒரு தீர்க்கதரிசி, கவலையோடு ஆண்டவரிடத்தில் கேள்விகளை கேட்ட ஒரு மனிதர் எப்படி இவ்வளவு மகிழ்ச்சியாக கவலை இல்லாத ஒரு வார்த்தையை பேசிட முடியும்? அநேக நேரத்தில் மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக கேள்விகள் இருக்கிறது, ஆழமான கேள்விகள் இருக்கிறது. நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் கவலைகள் இருக்கிறது. எப்பொழுது நம்முடைய கவலைகள் எல்லாம் மகிழ்ச்சியாய் மாறும்? 3 மாற்றங்களை இந்த ஆபகுக் தீர்க்கதரிசன புத்தகத்தில் நாம் வாசிக்க முடியும். அதைத்தான் சுருக்கமாக நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, ஆபகுக் தீர்க்கதரிசியின் கேள்வி ஒரு விண்ணப்பமாய் மாறினதாம். முதலாவது மாற்றம், கேள்வி விண்ணப்பமாய் மாறினதாம். பாருங்கள், இந்த ஆபகுக் தீர்க்கதரிசி ஆண்டவரிடத்தில் அநேக கேள்விகளை வைக்கிறார். ஏன் என்னுடைய கண்கள் கொடுமையை பார்க்க வேண்டும்? ஏன் என்னுடைய கண்கள் ஜனங்களின் பாவங்களை பார்க்க வேண்டும்? 1ஆம் அதிகாரத்தில் கேள்வியை வைக்கிறார். இப்பொழுது ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். ஆபகுக், உன்னுடைய ஜெபத்திற்கு நான் பதில் கொடுத்து விட்டேன். இந்த தேசத்தின் ஜனங்களை அடிமைகளாக மாற்றப் போகிறேன். கல்தேயர் இவர்கள் மத்தியில் வந்து இவர்களை அடிமைகளாக மாற்றுவார்கள். தேசத்தை நான் சங்கரிக்க போகிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் ஆபகுக் தீர்க்கதரிசியோடு பேசுகிறார். இதை கேட்ட ஆபகுக் தீர்க்கதரிசியின் இருதயத்தில் ஒரு பெரிய ஒரு பாரம் உண்டாகிறது. என் ஜனங்கள் பாவம் செய்த ஜனங்கள் தான், என் ஜனங்களின் மீறுதல் பெரிதுதான். ஆனாலும் ஆண்டவரே, இவர்களை நீர் அடிமைகளாக மாற்ற வேண்டாம். விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆபகுக் தீர்க்கதரிசன புத்தகத்தின் 1ஆம் அதிகாரம் முழுவதுமாய் வாசிக்கும் பொழுது கேள்வி கேட்ட ஆபகுக் தீர்க்கதரிசி இப்பொழுது விண்ணப்பம் செய்ய துவங்குகிறார். ஆண்டவரே, நீர் ஏன் ஜனங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்க வேண்டும்? ஆண்டவரே, நீர் பரிசுத்தர் அல்லவோ, நீ நீதியுள்ள நியாயாதிபதி அல்லவோ, ஏன் இந்த ஜனங்களை அடிமைகளாக மாற்ற வேண்டும்? வேண்டாம் ஆண்டவரே. விண்ணப்பம் செய்ய தொடங்குகிறார். முதலாவது ஒரு மாற்றம் ஆபகுக் தீர்க்கதரிசியின் இருதயத்தில் உண்டாகிறது. கேள்விகள் விண்ணப்பமாய் மாறுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, அநேக நேரத்தில் நாம் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏன் இது நடக்கிறது? ஏன் இது நடக்கவில்லை? ஏன் இந்த வியாதி என்னுடைய இருதயத்தில் இருக்கிறது? ஏன் இந்த கவலை என்னுடைய இருதயத்தில் இருக்கிறது? ஏன் இந்த கட்டுகளின் வழியாய் நான் கடந்து செல்லுகிறேன்? ஏன் இந்த சோர்வுகளின் வழியாய் நான் கடந்து செல்லுகிறேன்? அநேக நேரங்களில் ஆண்டவருடைய பாதத்தில் கேள்விகளை வைக்கிறோம். ஒருவேளை என்னுடைய இருதயத்தில் மகிழ்ச்சி வேண்டுமென்றால் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியம், கேள்விகள் எல்லாம் விண்ணப்பமாய் மாறட்டும். ஒருவேளை என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து கேள்விகளை கேட்பதற்கு பதிலாக விண்ணப்பம் செய்ய தொடங்கினால் என் ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்க வல்லவராக இருக்கிறார். இரண்டாவது ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது.
ஆபகுக் தீர்க்கதரிசன புத்தகத்தின் 2ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம் சொல்லுகிறது, நான் என் காவலில் தரித்து அரணில் நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் அவருக்கு என்ன உத்தரவு சொல்வேன் என்றும் கவனித்து பார்ப்பேன். நான் காத்திருப்பேன். கேள்விகள் காத்திருப்பாய் மாறுகிறது. ஆபகுக் தீர்க்கதரிசி கேள்வியை கேட்டார். உண்மைதான் ஆண்டவரே, இது ஏன் நடக்க வேண்டும்? ஆண்டவரே, இந்த காரியங்கள் எல்லாம் ஏன் சம்பவிக்க வேண்டும்? ஆண்டவர் பதில் கொடுத்தார். ஆண்டவர் தேசத்தை நான் சங்கரிப்பேன் என்று சொன்னார். எனவே ஆபகுக் விண்ணப்பம் செய்ய தொடங்கினார். கேள்விகள் எல்லாம் விண்ணப்பமாய் மாறினது. இப்பொழுது விண்ணப்பம் செய்த ஆண்டவரிடத்தில் பதிலை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். கேள்வி காத்திருப்பாய் மாறினது. ஒருவேளை என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலும் உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலும் அநேக கேள்விகள் இருக்கலாம். சில கேள்விகளுக்கு நமக்கு விடை கிடைக்கலாம், சில கேள்விகளுக்கு விடை இல்லாமல் போகலாம், சில காரியங்களுக்கு பதில் இல்லாமல் போகலாம். ஆனால் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது, என்ன ஆனாலும் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருப்பதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பிரசன்னத்தில் காத்திருப்பது எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு காரியம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தாரும் என்று அவருடைய பாதத்தில் விண்ணப்பம் செய்து காத்திருப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சியான அனுபவம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி வேண்டுமா, உங்களுடைய இருதயத்தில் மகிழ்ச்சி வேண்டுமா, சமாதானம் வேண்டுமா, கேள்விகளை கேட்பதற்கு பதிலாக, கேள்விகளை ஆண்டவருடைய பாதத்தில் வைப்பதற்கு பதிலாக ஆண்டவருடைய பாதத்தில் அமைதியாக காத்திருங்கள். ஒரு நீண்ட காத்திருப்பை இந்த ஆபகுக் தீர்க்கதரிசி செய்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம், எவ்வளவு பெரிய ஒரு அனுபவம். கேள்வி காத்திருப்பாய் மாறுகிறது. எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம். மூன்றாவது ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். கேள்வி விசுவாசமாய் மாறினதாம். கேள்வி விசுவாசமாய் மாறினது. பாருங்கள், கேள்வியை ஆபகுக் தீர்க்கதரிசி கேட்டார். என் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த கேள்விக்கு பதிலை கொடுத்தார். ஜனங்களை சங்கரிப்பேன் என்று சொன்னார். மறுபடியும் விண்ணப்பம் செய்கிறார் ஆபகுக் தீர்க்கதரிசி. ஆண்டவரே, இந்த ஜனங்களை நீர் விடுவியும், அடிமைகளாக மாற்ற வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் செய்கிறார், காத்திருக்கிறார். இப்பொழுது காத்திருந்த ஆபகுக்கு ஆண்டவர் மறுமொழியாக சொல்லுகிறார், ஆபகுக், நீ காத்திருப்பது உண்மைதான், நீ விண்ணப்பம் செய்தது உண்மைதான். ஆனால் இந்த ஜனங்களை நான் நிச்சயமாகவே சங்கரிப்பேன். அதுதான் தரிசனம். இந்த ஜனங்கள் நிச்சயமாக சங்கரிக்கப்படுவார்கள். எவ்வளவு பெரிய ஏமாற்றம் பாருங்கள். விண்ணப்பம் செய்து காத்திருக்கிறார். ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு பதில் தருவார், இந்த ஜனங்களையெல்லாம் விடுவிப்பார் என்று விண்ணப்பம் செய்து அவளோடு காத்திருந்த ஆபகுக் தீர்க்கதரிசிக்கு 3ஆம் அதிகாரத்தில் அந்த எதிர்மறையான பதில் கிடைக்கிறது. ஆனால் இந்த ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்லுகிறார் பாருங்கள், ஆபகுக் தீர்க்கதரிசன புத்தகத்தின் 3ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் சொல்லுகிறார், என்ன நடந்தாலும் சரி, ஜனங்கள் சங்கரிக்கப்பட்டாலும், தேசம் அடிமையாகி போனாலும், பாருங்கள், இக்கட்டு நாளில் நான் இளைப்பாறுதல் அடைவேன். ஆண்டவர் பேரில் அவ்வளவு பெரிய ஒரு விசுவாசம். எல்லா சூழ்நிலைகளும் தலைகீழாக போகலாம், ஜனங்கள் சங்கரிக்கப்படலாம், ஆண்டவர் இரக்கம் செய்யாமல் போகலாம், ஆண்டவர் தமது தரிசனத்தை மெய்யாகவே நடப்பிக்கலாம், தேசம் சங்கரிக்கப்படலாம். ஆனாலும் என்னுடைய விசுவாசம் என் ஆண்டவர் பேரில் இருக்கிறது. பாருங்கள், 1ஆவது அதிகாரத்தில் கேள்வியை கேட்ட தீர்க்கதரிசி, 1ஆவது அதிகாரத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் கேள்வியை வைத்த தீர்க்கதரிசி, ஆண்டவரே, என்னுடைய கண்கள் ஏன் கொடுமையை பார்க்க வேண்டும்? என்னுடைய கண்கள் ஏன் பாவத்தை பார்க்க வேண்டும்? என்னுடைய கண்கள் ஏன் கொடுமையான காரியங்களை பார்க்க வேண்டும் என்று கேள்வியை கேட்ட தீர்க்கதரிசி இப்பொழுது சொல்லுகிறார், என்ன நடந்தாலும் நான் இளைப்பாறுதல் அடைவேன். ஒருவேளை எதிரிகள் வந்தாலும், கல்தேயர் வந்தாலும் நான் இளைப்பாறுதல் அடைவேன். காரணம், என்னுடைய விசுவாசம் என் ஆண்டவராகிய கர்த்தருடைய பேரில் இருக்கிறது. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கிற பிள்ளைகள் அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் தலைகீழான சூழ்நிலைகளில், நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைத்ததற்கு மாறான காரியங்கள் நடக்கும் பொழுது விசுவாசத்தை இழந்து போகிறோம், நம்பிக்கையை இழந்து போகிறோம். ஆண்டவரே, என்ன நடக்கிறது? என்ன காரியங்கள் சம்பவிக்கிறது? எல்லாம் எதிராக இருக்கிறதே,
எல்லாம் தலைகீழாய் இருக்கிறதே, என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லையே, என்னுடைய விண்ணப்பத்திற்கு பதில் இல்லையே என்று அநேக நேரத்தில் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆபகுக் தீர்க்கதரிசி 1ஆம் அதிகாரத்தில் அங்கலாய்த்து ஆபகுக் தீர்க்கதரிசி 3ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார். நீங்களும் விசுவாசத்தோடு இருங்கள், கர்த்தரையே நம்புங்கள், எது நடந்தாலும் ஆண்டவரை சரியாய் பிடித்து கொள்ளுங்கள். உங்களுடைய கேள்விகள் எல்லாம் விண்ணப்பமாய் மாறட்டும், உங்களுடைய கேள்விகள் எல்லாம் நம்பிக்கையின் வார்த்தைகளாய் மாறட்டும். இதையெல்லாம் செய்யும் பொழுது நீங்களும் சொல்ல முடியும், என்ன நடந்தாலும் சரி, அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும் சரி, திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும் சரி, ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும் சரி, கிடையில் தானியங்கள் விளைவியாமற் போனாலும் சரி, கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் சரி, நான் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிருப்பேன். நீங்கள் சொல்ல முடியும், நீங்கள் சொல்ல முடியும். மனமகிழ்ச்சியின் ஆண்டவர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பாராக. உங்கள் கேள்விகளெல்லாம் விண்ணப்பமாய் மாறட்டும், உங்கள் கேள்விகளெல்லாம் காத்திருப்பாய் மாறட்டும், உங்கள் கேள்விகளெல்லாம் விசுவாசத்தின் வார்த்தைகளாய் மாறட்டும். ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பு தகப்பனே, அநேக நேரத்தில் இந்த ஆபகுக்கை போல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு மத்தியில் கேள்விகளை கேட்கிறோம், அநேக கேள்விகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு எங்கள் கேள்விகள் எல்லாம் விண்ணப்பமாய் மாறட்டும் அப்பா. விண்ணப்பத்தின் ஆவியானவர் எங்களுக்காக நீர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறீர். எங்களுடைய விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு நீர் பதில் கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் கேள்விகளெல்லாம் காத்திருப்பாய் மாறட்டும். ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் நாங்கள் காத்திருக்கட்டும். எங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் காத்திருக்கட்டும் தகப்பனே. எங்கள் காத்திருக்குதல் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறட்டும். ஆண்டவரே, எங்கள் கேள்விகள் எல்லாம் விசுவாசத்தின் வார்த்தைகளாய் மாறட்டும், நம்பிக்கையின் வார்த்தைகளாய் மாறட்டும். எங்கள் துக்கங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாய் மாறட்டும், எங்கள் வேதனைகள் எல்லாம் மகிழ்ச்சியாய் மாறட்டும். நீர் எங்களை மனமகிழ்ச்சியாய் மாற்றுவீராக. மீட்பர் இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.